சட்டத்தால் மட்டுமே இதை எதையும் செய்ய முடியாது. போதைக்கான தேவை இந்த சமூகத்துல இருக்கு. இல்ல முன்னாள் ஆட்சியில இன்னைக்கு இப்ப பொறுப்பெடுத்திருக்கிறவங்க மட்டும் என்ன யோக்கியமா? அரசியல்னு வந்துட்டா எல்லா அரசியல்வாதிகளுமே அயோக்கியர்கள் தான். டாஸ்மாக அரசு கையில இருந்து மாற்றி அதை தனியாருக்கு கொடுக்க போறாங்க. கவர்மெண்ட் சாராய கடையை நடத்துது அப்படின்னு குறை சொல்றாங்க இல்லையா? இப்ப நாங்க நடத்தலப்பா, தனியார் தான் நடத்துறாங்க, அதை நாங்க மானிட்டர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படாத விதத்துல இதை தனியார்ட்ட கொடுத்துட்டு அந்த தனியார்ட்ட இருந்து கண்டிப்பாக கமிஷன் வாங்க போறாங்க. கண்டிப்பா கமிஷன் வாங்குவாங்க. இந்த அரசுல பங்கெடுக்கக்கூடியவர்கள் அவங்களுடைய பினாமிகள் தான் இந்த தனியாரா இருக்க போறாங்க. தனியார்ட்ட கையில போயிடுச்சுனாக்க நீங்க குடியை ஒழிச்சிருவாங்கன்றீங்க. பண்பாட்டு ரீதியாக பெரிய மாற்றம் ஏற்படணும். அது உலகளாவிய அந்த நுகர்வு கலாச்சாரம் அதனுடைய தாக்கம் இதுல இருக்கு. இந்த போதை பொருள் இதுலயும் இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்லயும் அடுத்து அந்த எப்ஸ்டைனைசேஷன் ஆஃப் குளோபல் கல்ச்சர் அது நடந்துகிட்டு இருக்கு. இதை பற்றி விரிவா வேற ஒரு காணொலியில நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இந்த மாதிரி அதாவது வெஸ்டர்னைசேஷனை கடந்து வேற ஒரு பிவர்ட்டடான ஒரு தாக்கம், கலாச்சார மாற்றம், கலாச்சார புரட்சி, கலாச்சார சீர்கேடு, கலாச்சார சீரழிவு, அது நீங்க என்ன மாதிரி நீங்க கருத்தியல் நிலைப்பாடு எடுக்கிறீங்களோ அதற்கேற்றது மாதிரி இந்த வார்த்தைகள்ல ஏதாவது ஒண்ணு நீங்க எடுத்துக்கலாம். அது சீரழிவாக எடுத்துக்கலாம், இல்ல சுதந்திரமாக எடுத்துக்கலாம், இல்ல முன்னேற்றமாக கூட எடுத்துக்கலாம். ஆனா இந்த மாதிரி இருக்குது இல்லையா, இது உலகளாவிய அளவுல நடக்குது. இந்திய அளவுல அது இந்திய பண்பாட்டோட கலந்து வேற ஒரு விதமா உருமாற்றம் அடைந்து நடக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் தமிழ் பண்பாட்டு வரலாற்று இலக்கிய அந்த பின்புலத்துல இங்க வேற ஒரு உருமாற்றம் நடந்து அது நடந்துகிட்டு இருக்கு. அதனால சட்டத்தால் மட்டுமே இதை எதையும் செய்ய முடியாது. போதைக்கான தேவை இந்த சமூகத்துல இருக்கு. அந்த போதைன்றது இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த டீனேஜ்ல இருந்து அடுத்து வரக்கூடிய அடுத்தடுத்த வயதினருக்கு அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த டீனேஜ் பருவத்திலேயே இந்த போதைக்கான தேவை இருக்கு அவங்களுக்கு. இந்த தேவை எதனால வந்தது, அதை எப்படி களைய முடியும் அப்படின்னு தான் பார்க்கணுமே தவிர இந்த போதை பொருளை கண்டிப்பா அதனுடைய விநியோகத்தை நிறுத்தலாம், அதனுடைய உற்பத்தியை நிறுத்த மாட்டேன்றான். ஆனா சிகரெட்டு ஸ்மோக்கிங் அது கேடு அப்படின்னு தெரியுது. சின்ன பசங்க எல்லாம் சிகரெட் பிடிக்கிறான். அதை சட்ட ரீதியா நீங்க நடவடிக்கை எடுப்பீங்க, ஆனா அதை உற்பத்தியை நிறுத்த மாட்டீங்க. சரக்கு அடிக்கிறான், ஸ்கூல் பசங்க, ஸ்கூல்லயே பொம்பளை பிள்ளைங்க பையங்க எல்லாரும் சரக்கு அடிக்கிறாங்க, சாராயம் குடிக்கிறாங்க. ஆனா அதை நீங்க சீரியஸா எடுத்துக்கிடுவீங்க அவங்களுக்கு சப்ளை பண்றவங்கள, ஆனா உற்பத்தியை அதை நிறுத்த மாட்டோம். ஆனா இது இந்த முரண்பாடு இருக்குது பாத்தீங்களா? அரசுக்கு ஆதரவா இருக்கவங்க தானே பண்றாங்க. கரெக்ட். அரசுக்கு ஆதரவா இருக்கிறவங்க இல்ல, அரசு நடத்துறவங்களே பண்றாங்க. இப்ப இவங்க மேல குறை சொல்ல முடியாதனால அந்த சொன்னேன் நானு, முன்னாள் அரசு ஆட்சியை சொல்லணும் அப்படிங்கறதுக்காக. இல்ல முன்னாள் ஆட்சி இல்ல, இன்னைக்கு இப்ப பொறுப்பெடுத்திருக்கிறவங்க மட்டும் என்ன யோக்கியமா? அரசியல்னு வந்துட்டா எல்லா அரசியல்வாதிகளுமே அயோக்கியர்கள் தான். எல்லா அரசியல்வாதிகளுமே, அதுல மாற்று கருத்தே இல்ல. இதுக்கு ப்ரூஃப் வேற வேணுமா என்ன? அடுத்து பைதவே இப்ப நம்ம சரக்கு பத்தி பேசிட்டோம். இதுல ஒரு முக்கியமான ஒரு ரெவல்யூஷன் நான் சொல்ல போறேன். ஏன்னா என்னுடைய மனசுல உள் மனசுல சில சமயங்கள்ல தோன்ற விஷயம் கரெக்டாவே நடந்துரும். இப்ப இதுல இது டிடிகே ஆட்சி, விஜய் முதலமைச்சரா பொறுப்பேற்றுட்டாரு. அவருடைய முதல் நாள் ஆட்சி சிறப்பாக கையெழுத்து எல்லாம் போட்டு நடக்குது. இதுல கூடிய விரைவிலேயே இந்த தாவேகா ஆட்சி இந்த டாஸ்மாக் இருக்குது இல்லையா, டாஸ்மாக இப்ப அரசு நடத்திக்கிட்டு இருக்கு இல்லையா? இத என்ன பண்ணுவாங்க, டாஸ்மாக அரசு கையில இருந்து மாற்றி அதை தனியாருக்கு கொடுக்க போறாங்க. அப்போ இந்த சரக்கு விநியோகம் அப்படின்றது முன்னாடி இருந்துச்சு தெரியுமா? முதல்ல இந்த டாஸ்மாக் வர்றதுக்கு முன்னாடி தனியார்கள் தான் இந்த சாராய கடைகளை வச்சிருந்தாங்க. அவங்களேதான் அந்த பார்களையும் நடத்திக்கிட்டு இருந்தாங்க அந்த இது பக்கத்துலயே. ஆமா, அவங்க என்னன்னா அரசுக்கு ஒரு குறிப்பிட்ட கட்டணத்தை கொடுத்துருவாங்க. அது மட்டும்தான் அரசுக்கு வருமானமா வந்தது. அது ரொம்ப கம்மியாக இருக்கு. அது மத்தவங்க இந்த மாதிரி பிரைவேட் ஹேண்ட்ஸ் நிறைய கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்றதுனாலதான் அது அரசு கையில எடுத்துச்சு.
இப்போ என்ன ஆகும்னா, அரசு சாராயம் விக்கிறது அது வேலை கிடையாது அப்படின்ற ஒரு கோஷத்தை முன்வைத்து, அதாவது மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்குறதுக்கு கவர்மெண்ட் சாராய கடையை நடத்துது அப்படின்னு குறை சொல்றாங்க இல்லையா? இப்ப நாங்க நடத்தலப்பா, தனியார் தான் நடத்துறாங்க, அதை நாங்க மானிட்டர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படாத விதத்துல இதை வந்து தனியார்கிட்ட கொடுத்துட்டு, அந்த தனியார்கிட்ட இருந்து கண்டிப்பாக கமிஷன் வாங்க போறாங்க. கண்டிப்பா கமிஷன் வாங்குவாங்க. அந்த கமிஷனுமே கூட அந்த தனியார் யாரா இருப்பாங்க அப்படின்னா, அங்கதான் சொல்ல வர்றேன். இந்த அரசுல பங்கெடுக்கக்கூடியவர்கள் அவங்களுடைய பினாமிகள் தான் இந்த தனியாரா இருக்க போறாங்க. நான் கரெக்டா சொல்லி இருக்கிறேன்னா இப்போ புரியுது? அதாவது நீங்க அன்பாக்குமாரி சொல்ல வந்தீங்கன்னா டாஸ்மாக் கடைகளை தாவேக அரசு மூடிரும் சொல்ல வர்றீங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா நீங்க அதை மாற்றி தனியாரிடம் ஒப்படைச்சு அவங்களுடைய ஆதரவாளர்கள் அவங்க தொழிலதிபர்களா வந்து அதை நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. அவங்க ஆதரவாளர்கள் இல்ல, அவங்கதான் அவங்களுடைய பினாமிகள் பேர்ல அவங்க பண்ண போறாங்க. அரசாங்கம் நடத்தாது. ஆனா அரசாங்கமாக இருக்கக்கூடியவர்கள், அரசு நடத்துபவர்கள், அவர்கள் அவங்களுடைய பினாமிகள் பேர்ல இந்த தனியாரா இருந்து இந்த சாராய கடைகளை நடத்த போறாங்க. அப்போ வருமானம் வரக்கூடிய வருமானம் ஆக்சுவலா இன்னும் அதிகமாக பெருக்கலாம். தனியார்கிட்ட கையில போயிடுச்சுனாக்க நீங்க இந்த குடியை ஒழிச்சிருவாங்கன்றீங்க. குடி அதிகமாகும். நேரம் எல்லாமே அதிகரிக்கப்படும். இப்ப சட்டவிரோதமா நைட்டு விக்கிறது சட்டபூர்வமாகவே விற்கப்படும். ஆமா. அடுத்து இந்த குடி 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 நோயர்கள் இல்ல குடி பிரியர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வெரைட்டியா சரக்கு கிடைக்கும். அரசாங்கம் கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால ஒரு சிலர்கிட்ட இருந்துதான் கொள்முதல் பண்றாங்க. அது குவாலிட்டியில எல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இப்ப தனியார்ட்ட போகும்போது போட்டி போட்டுக்கிட்டு அவங்க வந்து வைக்கும்போது எந்த சரக்கு மக்கள் விரும்பி சாப்பிடுறாங்களோ, எதுல அதிகமான போதை இருக்கோ, எது அதிகமான நல்ல டேஸ்டா இருக்கோ அப்படின்ட்டு அது வரும். அப்புறம் இம்போர்ட்டட் ஃபாரின் சரக்குகள்லாம் வரும். இந்த எலீட் அந்த அவுட்லெட்ஸ்ல இருக்கு இல்லையா, டாஸ்மாக்ல அந்த எலீட் இதுல இருக்கிற எல்லாமே இன்னும் பரவலா கிடைக்கும். இந்த பாண்டிச்சேரியில இருக்குது பாத்தீங்களா, அங்க விதவிதமா சரக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்ப தமிழ்நாட்டிலையும் விதவிதமா சரக்குகள் கிடைக்கும். அது நல்ல விஷயம் தானுங்க. குடிமக்களுக்கு குடிக்கிறவங்களுக்கு வெரைட்டியா குடிப்பாங்க. அதெல்லாம் நடக்கும் தனியார் கைக்கு போனா. எனக்கு என்னவோ உள்ள மனசு என்ன சொல்லுதுன்னா, தனியார் கைக்கு சீக்கிரமே இது டாஸ்மாக் இந்த சரக்கு கடைகள்லாம் போயிடும் அப்படின்னு தோணுது.